வணக்கம் அன்பான பிள்ளைகளே, டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இன்றும் இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளையும் அன்போடு அழைக்கிறோம். இனி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு அழகான பூன்னு எப்படி செய்யலாம் என்று சொல்லித்தரேன்ட்டு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்னோ ட்ராப் பூ என்று இதை சொல்லுவோம். எங்களுடைய நாட்டில் இந்த பூ இல்லை, ஆனால் ரொம்ப அழகான பூ தானே, ரொம்ப இலகுவானது. இது எப்படி செய்யலாம்ங்கிறது உங்களுக்கு விருப்பமான நிறங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வெள்ளை நிறத்திலான கடதாசி எடுத்துருக்கிறேன். அதை இப்படி இரண்டாம் எடுத்துக்கொள்வோம். இனி பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆரம்பத்தில் நாங்கள் டியூலிக் முதலாவது வீடியோவில் டியூலிக் மலர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொடுத்தோம் தானே. அதே போல் தான், அந்த டியூலிக் மலர் செய்வது போல தான், அதே போல் தான் வைத்துக்கொள்ளுங்களேன். ரொம்ப இலகுவானது. இதோ ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நாங்கள் கீழ்ப்பக்கம் நோக்கி மடித்துக்கொள்வோம். இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே டியூலிக் மலர், அது போல் நாங்கள் மடித்துக்கொண்டோம். இனி மற்ற பக்கம் திருப்பி இதோ இந்த கோடு இந்த பகுதி இருக்குத்தானே, இந்த எஞ்சி இருக்க பகுதி இருக்குத்தானே, அதை நாங்கள் இதிலிருந்து எப்படி விரலை வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து மடித்துக்கொள்வோம். அதே போல் அப்படி தான் இதோ இந்த கையை விரலை இப்படி மேல் நோக்கி இப்படி வைத்துட்டு இதை உட்பக்கமாக இந்த இடம் வர மாதிரி நாங்கள் மடிக்க வேணும். இப்போ பாருங்கள், க்ராஸ் பண்ணி வருது பாருங்கள். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் இருக்குது, இந்த கோடு தெரியுது. இந்த கோட்டுக்கு இப்படி விரித்து இப்படி உள்பக்கமாக இப்படி ஒரு முக்கோணம் வர மாதிரி மடிக்கணும். அதே போல் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு விரலால் இப்படி உட்பக்கமாக எடுத்து நான் செய்து காட்டுவது போல் மடித்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது தானே, இதை இப்படி மடித்துக்கொள்ளுவோம். இதையும் இப்படி மடித்துக்கொள்ளுவோம். இந்த மூண்டையும் இந்த அளவுக்கு நான் செய்து காட்டுவது போல் மடித்துக்கொள்ளுங்க. இப்போ மற்ற பக்கம் திரும்பி பாருங்கள். இதோ நாங்கள் ஸ்னோ ட்ராப் மலரை செய்துட்டோம். இனி இதுக்கு மேற்பக்கத்தை நாங்கள் செய்வோம். அதை எப்படி செய்யலாண்டு இப்படி இந்த நிறத்தில் இந்த கடதாசியை வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். இதை இப்படி இரண்டாம் மடிங்க. இனி இரண்டாம் மடிச்சுட்டு இனி பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் இதோ இப்படி ரெண்டு பக்கத்தையும் இப்படி உள்நோக்கி திருப்பி மடிக்கணும். இதை மற்ற பக்கம் திருப்பி கீழ்பக்கமாக இதில் ஒரு பக்கத்தை எடுத்து மேல் நோக்கி இப்படி மடிப்போம். இனி மடிச்சுட்டு இந்த ரெண்டு பக்கம் இருக்குது தானே சைடில், இதை பின் பக்கமாக நாங்கள் மடித்தெடுப்போம். பாருங்கள், பின்னோக்கி இப்படி மடிப்போம். கொஞ்சம் இதோ இந்த அமைப்பு வர மாதிரி மடித்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் எங்களுடைய பூவை செய்து முடிச்சாச்சு. இந்த பாருங்க, இதே மாதிரி பூ நிறைய செய்து வைக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் சேர்த்து ஒரு அழகான ஒரு கைவிலையை செய்யலாம். இனி போய் வருகிறோம். நன்றி பிள்ளைகளே.